வந்தா மாட்டை ஜாகிரதையா பார்த்து வைப்போ. ஏண்டா மாடு ஓட்டு மாறுமா? யாரு வந்தது? யாரு ஐயா? எதற்காக அழுத்தம் தெரியுமா? நான் மாட்டை தேடி தேடி நாரதற்குள்ள பிரம்மதேவன் வந்துக்கிறாரு. எந்த யுகத்துலடா? எந்த யுகத்துல? அதானே. ஏய் நாரத நம் நாட்டிற்கு வந்தா தக்க மரியாதை கொடுத்து விட்டோம். இப்பொழுது தெற்கு விஜய புறப்பட வேண்டும். ஆமாங்க. இன்று வந்த காரணம் என்ன? எனக்கு நிகழ் யாரும் இல்லை என்ற கர்வத்தோடு தெரிவிக்கின்றேன். நாட்டு மக்கள் இதுவரையும் உன்னை கேவலமாக பேசினாலே கிடையாது. என் நாட்டில் குறைகள் கிடையாது.
செங்கோல் விரித்து ஆட்சி செய்கிறேன். ஆமா. சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறேன். நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கொண்டு பொருளை வாரி வாரி கொடுக்கிறேன். அப்படி இருக்கும்போது பாய் வாங்கிய கைகள் ஒரு நாள் மறந்திருக்கலாம். ஆனால் உண்ட வயிறு ஒரு நாள் மறக்காது என்று சொல்வார்கள். ஆகையால் இப்பேற்பட்ட மக்கள் என்னை முன்னே போகவிட்டு இன்னே அவமானமாக பேசுகிறார்களா? அப்படி என்ன பேசுகிறார்கள்? வசதிகள் இருந்தாலும் இருந்தாலும் உங்கள் சிரத்தில் ஒரு மணிமுடி இல்லாமல் ஆட்சி செய்கிறார்கள் என்று உன்னை கேவலமாக பேசுகிறார்கள். ஆண்டவா, சிரசில் மணிமகனம் இல்லாது அவ்வளவு பெரிய குறையா? உண்மைதான். அப்படி என்றால் எனக்கேற்ற மணிமகனம் எங்கு இருக்கிறது? நான் எங்கு செல்ல வேண்டாம்? அந்த மணிமகனம் எங்கு இருக்கிறது தெரிந்தால் உலகத்தில் எவரிடம் இல்லாத மணிமகனமாக இருக்க வேண்டும். போலவதானே ஆ, உன் சிரத்துக்கேற்ற மணிமுடி எங்கே தெரிவை இருக்கிறது? எங்கே இருக்கிறது? தேவலோகத்திலே தேவர்கள் தலை சிறந்தவர் தேவயிந்திரன். ஆமா. தேவதன் சிரசிலே தொலிக்கிறதே 9 நவரத்தின கற்களால் பொருத்திய மணிமுடி. அதாவது ஒன்பது சொல்லி கூட்டி வந்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும். பாவி, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மைதான். ஆமா. நாங்கள் அரசு சேர்ந்தவர்கள். அவர்கள் 33 தேவருக்கெல்லாம் காண தலைவர் அந்த தேவ இந்திரன். அவன் சிறத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் மகனோட மணிமகனத்தை கொண்டு வந்து என் சிறத்தை அலங்கரித்தால் அது எனக்கு பெருமையாகத்தான் இருக்கும். அப்படி என்றால் இப்போது புறப்படுகிறேன். கொண்டுலகம் சென்று இந்திரனோடு சமர் செய்து ஆமாங்க. அந்த மணிமகனத்தை கொண்டு வந்து பிறகு உங்களிடம் சந்திக்கிறேன். மணிமகனுக்கு உடனே கொண்டு வர முடியுமா? ஏன் முடியாது? அவர் தேவர்கள் ஆ. உன்னை மனிதர் கொள்ள முடியாது. அவரோடு நேருக்கு நேராக சென்று சமர் செய்ய வேண்டும். சமர் செய்து பழியான மணிமகனை கொண்டு வர வேண்டும். ஆண்டவா, என்னை பார்த்தாலே நான் கேட்டாலே கொடுத்து விடுவான். ஏன் தெரியுமா? 33 தேவர்கள் 66 கோடி அச்சர கொடுத்து சிற்பான தலைவன் நான். என்னை கண்ட மாத்திரக்காக தேவேந்திரன் நின்றிடத்திலேயே சும்மா கிட்ட ஆடுவான். ஆமாங்க. ஆகையால் இப்போது சென்றேன். மணிமகனத்தை கொடுத்தால் பார்க்கிறேன். இல்லையென்றால் அவரோடு சமம் செய்து அந்த மணிமகனத்தோடு மீண்டு வந்தேன். ஐயா. கலகமே எல்லையில் நகர்ந்து கொண்டிருந்தேன். சரியான கலத்தை செயல்பட்டு இவருடைய வார்த்தை கேட்டு புறப்பட்டு விட்டார். தேவலோகம் அங்கு என்ன நடக்கிறது? எங்கே சந்திக்கு வந்த வல்லவா? இதுதான் எனக்கு சரியான கலகம்.